வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு டாபிக்கா அலசப் போறோம். சமீபத்துல வெளியான தமிழக வெற்றிக் கழகத்தோட அதாவது த.வே.க.வின் 2026 தேர்தல் அறிக்கையத்தான் ரொம்ப தெளிவா எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தாவேகா முன்வைக்கிற டாப் 5 திட்டங்கள் என்னென்ன? இதுதான் இப்ப எல்லார் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கிற கேள்வி, கரெக்டா? இன்னைக்கு நம்ம அரசியல் விவாதங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதிகாரப்பூர்வமா அந்த ஆவணத்துல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும் ரொம்ப நுணுக்கமா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த 5 முக்கியமான விஷயங்கள் இதுதான். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை, வேலைவாய்ப்பு உருவாக்கம், தொழில் தொடங்க கடனுதவி, ஒப்பந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம், அப்புறம் மகளிர் நலத்திட்டங்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். வேலைவெல்லா உதவித்தொகை. இந்த அறிக்கையை பார்த்தாலே ஒண்ணு நல்லா புரியுது. தாவேவேக இளைஞர்களோட வாக்குகளை ரொம்பவே குறி வச்சு காய் நகர்த்திருக்காங்க. 4000 ரூபாய். ஆமாங்க, மாசம் 4000 ரூபாய். இது சும்மா இல்ல. வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிற 29 வயசை கடந்த பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே இளைஞர்களை ஈர்க்கிற ஒரு பெரிய விஷயம்தான். அப்போ டிகிரி படிச்சவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்ல. 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, அப்புறம் டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு மாசம் 2500 ரூபாய் வழங்கப்படும்னு ரொம்ப தெளிவா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, இந்த ஆவணத்துல இளைஞர் வெற்றி நிதின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வெறுமனே சும்மா காசு கொடுக்கற திட்டம் மட்டும் இல்ல. பதிவு செஞ்சதிலிருந்து முதல் 2 வருஷத்துக்கு இது கிடைக்கும். அந்த டைம்ல இளைஞர்கள் தங்களோட திறன்களை வளர்த்துக்க, அதாவது புது ஸ்கில்ஸ் கத்துக்க இது ரொம்பவே உதவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2வது வேலைவாய்ப்பு உருவாக்கம். சரிப்பா, மாசம் காசு கொடுக்கறது ஓகே, ஆனா அது நிரந்தர தீர்வு கிடையாதே. அப்ப புதுசா வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்குவாங்க? இதுக்கு ஒரு பக்கா பிளான் வச்சிருக்காங்க. முதல்ல 5 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். அடுத்தது ரொம்ப முக்கியம், தனியார் நிறுவனங்கள்ல 75% தமிழர்களுக்கே வேலை கொடுக்கணும். இதை எப்படி சாத்தியப்படுத்துவாங்க? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த 75% ரூலை ஃபாலோ பண்ற கம்பெனிகளுக்கு மாநில ஜிஎஸ்டியும் மின்கட்டணமும் குறைக்கப்படும்னு ஒரு சூப்பரான சலுகையை அறிவிச்சிருக்காங்க. அதுபோக தமிழ்நாட்டை இந்தியாவின் ஏஐ தலைநகரா மாத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட், தொழில் தொடங்கும் இளைஞர்களுக்கான கடனுதவி. அதாவது இளைஞர்கள் வெறும் வேலை தேடுறவங்களா மட்டும் இல்லாம வேலை கொடுக்கற முதலாளிகளா மாறணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் இது. 25 லட்சம் ரூபா. கேட்டாலே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, தொழில் தொடங்க நினைக்கிற இளைஞர்களுக்கு 25 லட்சம் வரைக்கும் லோன் தருவாங்க. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இது ஒரு பிணையில்லா கடன். அதாவது எந்த ஒரு செக்யூரிட்டியும் ஜாமீனும் இல்லாம இந்த லோன் கிடைக்கும். ஆவணத்துல இருக்கிற இந்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் பகுதியை பாருங்களேன். பொருளாதார தடை எதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தொழில் முனைவோருக்கு பிணையில்லா கடன் வழங்கப்படணும் எழுத்துப்பூர்வமாவே சொல்லியிருக்காங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு செம பூஸ்ட்னு சொல்லலாம். 4வது ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யறது. தமிழ்நாட்டுல பல வருஷமா பலராலும் பேசப்படுற ஆனா தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைனா அது இதுதான். இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற விஷயத்த கவனிங்க. பல வருஷமா போராடிட்டு இருக்கிற ஒப்பந்த ஆசிரியர்கள், செவிலியர்கள், அப்புறம் மத்த தற்காலிக அரசு பணியாளர்களுக்கான ஒரு நேரடி பதிலா இந்த வாக்குறுதி அமைஞ்சிருக்கு. இதுல நிபந்தனைகள் ரொம்ப கிளியரா இருக்கு. 5 வருஷம் வேலை செஞ்ச தற்காலிக பணியாளர்கள் ஆட்டோமேட்டிக்கா நிரந்தரமாக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம தற்காலிக ஆசிரியர்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் கேரண்டி. இதை விட பெரிய விஷயம், எல்லாரும் எதிர்பார்த்த பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது ஓபிஎஸ் மீண்டும் கொண்டு வரப்படும்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. கடைசியா 5வது பாயிண்ட், மகளிர் நலத்திட்டங்கள் மற்றும் இதர அறிவிப்புகள். எந்த எலெக்ஷனா இருந்தாலும் கேம் சேஞ்சரே பெண்களோட ஓட்டுகள் தான். அதுக்காக என்னென்ன ஸ்பெஷல் திட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த 2500 ரூபாயை கொஞ்சம் கவனிங்க. 60 வயசுக்கு உட்பட்ட குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் எந்த கண்டிஷனும் இல்லாம மாசம் 2500 ரூபாய் உதவித்தொகையா தரப்படும்னு தாவேகா அறிவிச்சிருக்காங்க. இதோட நிக்கல, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம்னு சொன்னதும் இது ஏற்கனவே இருக்கிறது தானே நீங்க நினைக்கலாம். ஆனா இது வெறும் டவுன் பஸ்ஸுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க, அதாவது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இலவசமா பயணம் செய்யலாம்னு அறிவிச்சிருக்காங்க. இது போக வருஷத்துக்கு 6 ஃப்ரீ சிலிண்டர், மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கமும் பட்டுச்சாலையும், அப்புறம் குடும்பத்துக்கு 25 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு. எப்படி லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது பாத்தீங்களா? சரிங்க, இந்த விரிவான அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.